இப்போ நம்ம குக்கரை வச்சு குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறோம். நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் ரைஸ் போடுறேன். ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு. நம்ம காலையில் டைம் எழுந்திரிச்சு ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. டக்குன்னு 4 தக்காளி வெட்டினோமா, ஒரு இஞ்சி பூண்டு போட்டோமா, பசங்களுக்கு தாளித்து கொடுத்தோமா, இந்த மாதிரிலாம் செய்யும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அது நல்லா சூடாகிடுச்சா, நல்லா சூடானோடனே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் கிண்டி விடுங்க. அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது போட்டுருங்க. இதான் இவ்வளோ இருக்குது, அது போட்டுருங்க. போட்டு ஒரு கிண்டு கிண்டிக்குங்க. சீக்கிரமாக ஆகிடும், ரொம்ப லேட்டெல்லாம் டைமெல்லாம் உங்களுக்கு எடுக்காது. தாள் கூட்டமாக விசில் வந்துடும். அப்புறம் ஒரு 4 தக்காளி நல்லா பழமாக பார்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. வணங்கும்போது என்ன பண்ணுறீங்க, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டி விட்டுருங்க. தக்காளி கொஞ்சம் வணங்கட்டும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன் 3. அதனால என்ன பண்ணலாம், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ போடுங்க. குழந்தைங்கங்கும்போது காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூனில் சில்லி பவுட்ரு. நான் வந்து இந்த பவுலுக்கு ஒரு பவுல் தான் எடுத்திருக்கேன் அரிசி, அதை போட்டுருங்க. அது நல்லா கிளறிக்கிங்க. நம்ம எந்த அளவுக்கு அரிசி எதில் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு ஒரு பவுல் அரிசி எடுத்தோம்னா ஒரு 2 பவுல் தண்ணி ஊற்றுங்க. அதுக்கு மேலே ஊற்றாதீங்க. நான் வந்து குருணை எடுத்திருக்கேன், பிரியாணி குருணை. அந்த குருணைனால தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் 2 பவுல் தண்ணி ஊற்றுங்க போதும். ரொம்ப ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ வந்து கொஞ்சமாக புதினா இப்படி தூவி விட்டுக்குங்க. புதினா தூவி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு, கொஞ்சம் ஜாஸ்தி வேண்டாம், 1 ஸ்பூன் மட்டும் அளவாக நெய் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு குக்கர் வச்சு மூடி வைக்கிறோம். மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே விட வேண்டாம், 2 விசில் விட்டால் போதும்.